எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 9ஆம் வசனம். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை செய்து முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். இளைப்பாறுதலின் சத்தியத்திற்குள்ளாக நம்ம கடந்த நாட்கள்ல போனோம். இந்த இளைப்பாறுதலின் சத்தியத்தை குறித்து நம்ம அநேக நேரங்கள்ல, அநேக சமயங்கள்ல, அநேக காலங்கள்ல நம்ம அதை பார்த்துட்டே வந்தோம். ரொம்ப சிம்பிளா சொன்னா, ஆண்டவரே என்னுடைய பார்ட்டை நான் செஞ்சுட்டேன், உம்முடைய பார்ட்டை நீங்க செய்யுங்க அப்படின்றது தான் இளைப்பாறுதல். கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா எபிலிட்டிஸையும், எல்லா தாளந்துகளையும், எல்லா திறமைகளையும், எல்லா ஆற்றல்களையும், எல்லா சத்துவங்களையும் கர்த்தருக்கென்று முழுமையாய் பயன்படுத்துறது தான் இந்த இளைப்பாறுதல். அப்படி பயன்படுத்தினாதான் இந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக, இந்த இளைப்பாறுதலின் அனுபவத்திற்குள்ளாக நம்ம பிரவேசிக்க முடியும். ஒரு சோம்பலாக, சோம்பேறித்தனமாக, அசட்டையாக இருந்துட்டு இந்த இளைப்பாறுதலின் ஆசீர்வாதம் எனக்கு வரலன்ட்டு நம்ம கேட்கக்கூடாது. நம்முடைய பாட்டை நாம செய்யணும், கர்த்தர் அவருடைய பாட்டை செஞ்சிருவார். அது நமக்கு பலன் தருமா, பலன் தராதா, இது நமக்கு எப்படி இதாகும், நஷ்டமாயிருமா, இப்படின்ற பயம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்முடைய பாட்டை நான் செஞ்சுட்டேன், கர்த்தாவே நீர் உம்முடைய பாட்டை நீங்க செஞ்சிருங்க. நீர் உம்முடைய பாட்டை நீங்க செய்யும் பொழுது அது எனக்கு ஆசீர்வாதமாக மாத்திரம் தான் இருக்கும் அப்படின்றதுதான் இந்த இளைப்பாறுதலின் சத்தியம், இந்த இளைப்பாறுதலின் உபதேசம். இது நம்ம நிறைய விதங்கள்ல, நிறைய காலங்கள்ல நம்ம பார்த்ததுனால இதை நான் அப்படியே ஜஸ்ட் அது சும்மா இன்ட்ரோடக்ஷன் மட்டும், அதோடைய அறிமுகம் மட்டும் நான் சொல்லிட்டு அடுத்தடுத்த பகுதிக்கு நேராக நம்ம போறோம். இப்ப 11ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா வாசிங்க. 11ல இருந்து அப்படியே ஒரு வசனம். அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாய்க்கும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். இப்ப இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம் அப்படின்னா, கர்த்தர் ஏற்படுத்தின அந்த இளைப்பாறுதலில ஜனங்க இழந்து போனாங்களான்னு கேட்டா இழந்து போனாங்க. அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்கன்னு கேட்டா இழந்து போனாங்க. எப்படி இழந்து போனாங்க? தங்களுடைய முரட்டாட்டத்தினாலும், தங்களுடைய முறுமுறுப்பினாலும், தங்களுடைய கீழ்ப்படியாமையினாலும் அவங்க என்ன பண்றாங்க? தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போயிடுறாங்க. தேவனுடைய நன்மைகளை, தேவனுடைய கிருபைகளை, தேவனுடைய இரக்கங்களை, தேவனுடைய காருண்யங்களை நாம பெற்றுக்கொள்ளணும். தேவனுடைய வழிநடத்துதலை நாம பெற்றுக்கொள்ளணும். அவருடைய கிருபையை நாம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த இளைப்பாறுதல்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த இளைப்பாறுதலை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப அவசியம். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது, அவருடைய சத்தியங்களுக்கு கீழ்ப்படுகிறது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாம இந்த இளைப்பாறுதலின் சத்தியத்திற்குள்ளாக, இந்த இளைப்பாறுதலின் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அது ரொம்ப தெளிவா உதாரணத்தோட இங்க இந்த ஆசிரியர் என்ன சொல்லிட்டாரு, நல்ல தெளிவா விளக்கிட்டாரு. இப்ப 12ஆம் வசனம் பாத்துட்டீங்கன்னா, இப்ப 11ஆம் வசனத்துல ஒண்ணு சொல்லிட்டு 12ஆம் வசனத்துல டோட்டலா வேற சொல்ற மாதிரி இருக்கும். 12-13ல அதாவது ஒரு பிரிட்ஜ்ன்னு சொல்லுவாங்க. சங்கீதங்கள்லாம் நம்ம தியானிக்கும் பொழுது அடிக்கடி நான் அதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். என்னன்னா சங்கீதங்கள்ல வந்து ஒரு சங்கீதத்தை பகுதி பகுதியாக பிரிக்கும் பொழுது ஒரு பகுதிக்கும் அடுத்த பகுதிக்கும் இடையில ஒரு வசனமோ இல்ல 2 வசனமோ பிரிட்ஜ் வசனமா இருக்கும். ஒரு இடையில வந்து ஒரு கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு அடுத்தது திருப்பியும் கண்டென்ட்டுக்குள்ள வர மாதிரி ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். அது வந்து பிரிட்ஜ்னுவாங்க. கனெக்டிங் பாயிண்ட் மாதிரி, ஒரு கனெக்ஷன் மாதிரி. ஒரு பெரிய சத்தியத்தை சொல்லிட்டு வந்துட்டு ஒரு 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 இளைப்பாரி சும்மா ஒரு மூச்சு வாங்குற மாதிரி, ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி வச்சுட்டு அடுத்தது இன்னொரு பகுதி, அடுத்த பகுதிக்கு நேராக போறதுக்கு ஒரு பிரிட்ஜ் வசனம் இருக்கும். ஒரு வசனம் இருக்கும். இல்ல ஒரு வசனமோ 2 வசனமோ அந்த வசனங்கள் இருக்கும். அந்த மாதிரி இது வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. இது வந்து கனெக்ட் தான். இது வந்து ஒன்னா கனெக்ட்ல தான் இருக்கு. ஏன்னா 11ஆம் வசனத்துல இருந்து தான் இந்த பகுதி ஆரம்பிக்குது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கவுமாய் இருக்கிறது. இப்ப இளைப்பாறுதலை பத்தி சொல்லிட்டு, இளைப்பாறுதல்ன்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதாவது நீங்க வந்து உங்களுடைய பிரயாசத்தினால, உங்களுடைய முயற்சினால மாத்திரம் தான் நீங்க வாழ்றீங்கன்ற அந்த எண்ணம்
வேதாகமத்தின் ரீதியா ஒரு தவறான எண்ணம். வேதாகமும் அதை போதிக்கிறதே கிடையாது. அது ஒரு சாபத்துக்கு நேராக வழி நடத்துது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரங்கள்ல, முதல் 3 அதிகாரங்கள்ல, குறிப்பா 3ஆம் அதிகாரத்துல தேவன் மனுஷனை படைச்சதுக்கு அப்புறம் மனுஷன் பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு சாபம் வந்துச்சு. அந்த சாபத்துல தான் எல்லா பிரச்சனையுமே வருது. இப்ப கையின் பிரயாசத்தை சாப்பிடக்கூடிய நிலைன்றது இல்லாம போயிருச்சு. இப்ப கையின் பிரயாசம் ஒண்ணா இருக்கு, அதுக்கு ரிசல்ட் முள்ளு குறுக்குமா வந்துருச்சு. இப்ப என்னைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருதோ அப்பதான் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும் அப்படின்ற காரியம் வருது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவரு வேதனையை கூட்டாருன்னு வருது. இப்ப இதெல்லாம் எங்க வருது? இந்த ரெச்சிப்பின் அனுபவத்துக்கு அப்புறம் தான், இந்த இளைப்பாறுதலின் அனுபவத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நமக்கு வருது. அப்ப இந்த இளைப்பாறுதல யாரு கொடுக்கிறா அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் தான் கொடுக்கிறார். வார்த்தை மாம்சமாகி அப்படின்றது ஆண்டவருடைய வார்த்தைன்றது அது வார்த்தை மாத்திரம் கிடையாது. அது ஒரு செயல். அதுல ஒரு ஆக்ஷன் இருக்கு. அதுல ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா, அது ஒரு செயலாற்றும் ஒரு விதமாக அந்த வார்த்தைகள் இருக்கு. இப்ப நம்ம பேசுறோம், அதை லிட்டரலா நம்ம என்ன பண்றோம்? கேட்கிறோம். இதனால ஏதாவது ஒரு மாற்றம் உண்டாகுமான்னு கேட்டா மாற்றம் உண்டாகும். அதெல்லாம் நம்ம வரக்கூடிய காலங்கள்ல பார்க்க போறோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குது? வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்ற வார்த்தை வந்த உடனே வெளிச்சம் அங்க வருது. ஜலம் ஒரு இடத்துல சேர கடவுதுன்னு அங்க ஒரு செயல் நடக்குது. அப்ப அந்த வார்த்தையும் செயலும் ஒன்றாய் கலந்து இருக்கிறது தான் ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தைன்றது பிளான் பண்ணி எதுவுமே பண்றது கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா, இப்ப பைபிள் ஸ்டடி, ஓல்ட் டெஸ்டமென்ட் பைபிள் ஸ்டடியில 33ஆம் சங்கீதம் நம்ம வந்துட்டு இருக்கோம். 33ஆம் சங்கீதத்தினுடைய 4ஆம் வசனம், 5ஆம் வசனத்தை வெள்ளிக்கிழமையில தான் அததான் தியானிச்சோம். வார்த்தையும் செயலும், ஒர்க்கு, வேர்டு, வேர்ட் அண்ட் ஒர்க், அது குறித்து தானே கர்த்தர் எப்படி இந்த சங்கீதக்காரன் மகிமைப்படுத்துறாருன்றதான் நம்ம பார்த்தோம். இங்க இந்த இந்த நிருபத்துல இந்த இடத்துல தேவனோட வார்த்தையில எவ்வளவு மகிமையா இருக்கு, எவ்வளவு கிருபை இருக்கு, எவ்வளவு இரக்கம் இருக்கு, எவ்வளவு தயவு இருக்கு, எவ்வளவு மகிமையாய் இந்த வார்த்தைன்றது நமக்கு செயல்படுது, அது எவ்வளவு தெளிவுள்ளதா இருக்கு அப்படின்றத காமிக்குது. ஒரு மனிதன் விதைய விதைக்கிறான், அதுல ஜீவனை கொடுக்கிறவர் கர்த்தர்ன்ட்டு நம்ம பார்த்தோம். இங்க சொல்லுது தேவனோட வார்த்தையானது ஜீவன். நம்முடைய வாழ்க்கையில ஜீவன் வரணும், நம்முடைய வாழ்க்கையில உயிரோட்டம் உள்ளதா இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை ஒரு பலன் உள்ளதா இருக்கணும், ஆற்றல் உள்ளதா இருக்கணும், சத்துவம் உள்ளதா இருக்கணும்னா அதற்கு என்ன அவசியம்னா தேவனுடைய வார்த்தை அவசியம். தேவனுடைய வார்த்தை இல்லாம நம்ம இடத்துல ஜீவன் இல்லை. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரிசைஸா எல்லாவற்றையும் செய்யுது. மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரத்துல படைக்கப்பட்டிருக்கிறான். அதெல்லாம் குறித்து நம்ம வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய இதுல பார்க்க போறோம். மனிதனை குறித்ததான சத்தியங்களை குறித்து பார்க்கும்போது கூட சில காரியங்கள் நம்ம பார்த்தோம். இங்க தேவனோட வார்த்தைன்றது என்ன செய்யணுமோ அத பெர்ஃபெக்ட்டா செய்யக்கூடியது. இந்த ஆவி மனிதனுக்கு, உள்ளான மனிதனுக்கு என்ன தேவையோ அத கரெக்டா கொடுக்கக்கூடியது. இந்த ஆத்மாவை எப்படி காப்பாற்றணுமோ அதற்கு தேவையானதை கொடுக்கக்கூடியது. இந்த சரீரத்திற்கு தேவையான காரியத்தை, இந்த பூமிக்குரிய காரியங்களை நமக்கு அருளக்கூடியது தேவனுடைய வார்த்தை. இங்க மறுபடியும் நல்லா வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தினாலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக. அதாவது இது நெகட்டிவ் பாயிண்ட்ல நீங்க யோசிக்க கூடாது. இதோடைய பாசிட்டிவ் பாயிண்ட்னா எல்லா இடங்களுக்கும் ஊடுருவி செல்லக்கூடியது. இதை வச்சுட்டு எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுறவரு, பங்கு பங்கா பிரிச்சுருவாரு அப்படின்ற மாதிரிலாம் அப்படி யோசிக்க கூடாது, அப்படி பிரசங்க கூடாது. இது என்னன்னா எந்த பாயிண்ட்லயும் உள்ள போயிடும். நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான சத்தியங்களையும் நமக்கு கொடுக்கும். நம்முடைய உள்ளான மனிதனாகி ஆவி மனிதனுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, இந்த ஒரு ஆஸ்பெக்ட ஒண்ணு அதை யோசிச்சு இது யோசிக்க மாட்டாங்க. சரீரத்துக்கு தேவையான, அதாவது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களால கர்த்தர் நம்மள போஷிக்கிறவரா இருக்கிறாரு. நம்மளே அதுக்கு தேவையான காரியத்தை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. மனிதன் ஆவி மனிதனா இருக்கிறான், அவனுக்குன்னு ஒரு ஆத்துமா இருக்கு, அவனுக்குன்னு ஒரு சரீரம் இருக்கு. இதான் மனிதனை குறித்துதானே அடிப்படையான சத்தியம். இந்த மனிதனுக்கு தேவையான அடிப்படையான எல்லா காரியங்களும், எல்லா விஷயங்களையும்
எல்லா பகுதிகளிலும் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். எல்லாவற்றையும் கொடுத்து, எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து, எல்லாவற்றையும் நன்மையால் நிரப்பி அவனுக்கு இளைப்பாறுதலுக்குள்ளாக கொண்டு போறார். ஆதாம உண்டாக்கும் பொழுது ஆதாமனுடைய உழைப்பும் ஆதாமுடைய பிழைப்பும் கனெக்டா இல்ல. ஆதாமுக்கு உண்டாக்குனதுக்கு அப்புறம் ஐயோ இவனுக்கு பசிக்குமே, சரி 4 பழச்செடியை நட்டு வைப்போம்ட்டு ஆண்டவர் அதுக்கப்புறம் ஒன்றும் செய்யல. எல்லாவற்றையும் நிறைவாய் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியா தான் அதனுடைய மணிமகுடமாக தன்னுடைய சிருஷ்டிப்புகள் எல்லாவற்றுக்கும் ஒரு மணிமகுடமாக மனிதனை சிருஷ்டிக்கிறார். எல்லாம் நல்லதென்று கண்டார். எப்ப மனஸ்தாபப்பட்டாரு? பாவம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் மனஸ்தாபப்பட்டாரு. மனுஷனை படைச்சதுக்காகவே கர்த்தர் மனஸ்தாபப்படல. மனுஷன் படைச்ச போது கர்த்தர் மனுஷனை படைச்சிட்டோமேன்ட்டு மனஸ்தாபப்பட்டாரா? படைச்ச போது அது நடக்கவே இல்ல. அது வந்து ஏதோ இன்னைக்கு நடந்துட்டு நாளைக்கே மனஸ்தாபப்பட்ட மாதிரி நம்ம பைபிள்ல படிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு நிறைய டைம் எடுத்துச்சு. இந்த பூமியை ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த பூமியை மிக ஆசீர்வாதமாக ஆதாமை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சாரு. பெரிய விஷயங்களை செஞ்சாரு. பெரிய இந்த பூமியை ஒரு ஃபார்மேஷன் கொண்டு வந்து அநேக விஷயங்களை கல்டிவேட் பண்ணி பயங்கரமா கொண்டு வந்தது ஆதாம் மூலமா தான் கர்த்தர் செயல்பட்டாரு. இந்த பூமியில கர்த்தர் செயலாற்றுவது மனிதர்கள் மூலமா தான் செயல்பட்டாரு. தான் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் மணிமகுடமாய் மனிதனை உண்டாக்குறாரு. என்னைக்கு இந்த மனிதனுக்குள்ள பாவம் வந்துச்சோ அப்பதான் என்ன பண்றாரு? மனஸ்தாபப்படுறாரு. அப்பதான் அவர் அந்த ஒரு நிலை வருது. அப்ப இளைப்பாறுதல்ன்றது இந்த மனிதனுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் தரக்கூடியது, எல்லா ஆசீர்வாதங்களையும் தரக்கூடியது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். தாளந்து உவமை இருக்குல்ல, தாளந்து உவமையில எத்தனை தாளந்து வாங்கிட்டோம் அப்படின்றதுல விஷயம் கிடையாது. எல்லா தாளந்து வாங்கினவனுக்கும் ரிசல்ட் ஒண்ணுதான். என் சந்தோஷத்துல பிரவேசி. 5 10 ஆக்கணவனுக்கும் 3 6 ஆக்கணவனுக்கும் 2 4 ஆக்கணவனுக்கும் இல்ல 1 வாங்கிட்டு அவன் 10 ஆக்கியிருந்தா கூட 5 வாங்கிட்டு 6 ஆக்கியிருந்தா என்ன வாங்கினானோ அதுக்கு என்ன ரிசல்ட் கொடுத்திருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே ரிவார்டு தான். சில நேரத்துல நினைக்கலாம் நமக்கு எனக்கு இது மாதிரியான ஒரு திறமைகள் இல்ல, அது மாதிரி சில பேர் கம்பேர் பண்ணிட்டு அவங்கள மாதிரி எனக்கு திறமை இருந்துச்சுன்னா நான் இன்னும் கர்த்தருக்காக நான் வைராக்கியமா செயல்படுவேன். இல்ல அவங்க வந்து பரலோகத்துல வேற ஒரு நிலையில இருப்பாங்க, நம்மளாம் வேற ஒரு நிலையில இருப்போம். இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப யோசிக்க கூடாது. என்ன விஷயம்னா நம்ம கொடுக்கப்பட்ட காரியங்கள்ல எவ்வளவு உத்தமமாய், உண்மையாய், நேர்மையாய், சரியாய் இருக்கிறோம். ரிசல்ட் கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் ரிசல்ட் கொடுப்பார். அவர் அதை வாய்க்க செய்வார். அதை வர்த்திக்க செய்வார். அதை அவர் பெருக செய்வார். ரிசல்ட் கர்த்தருடையது. நாம செயல்பட வேண்டியது நம்முடைய கடமை. சரியாய் செயல்பட வேண்டியது நம்முடைய கடமை. இதை சொல்லிட்டு அவருக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா அடுத்தது ஒரு சூப்பர் பகுதிக்கு நேர போறாரு. இந்த 14 இருந்து 5ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி. என்னன்னா இந்த ஆண்டவர் யாருன்னு கேட்டா அவர் ஒரு பிரதான ஆசாரியர். இந்த ஆண்டவர் தான் பிரதான ஆசாரியர். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், தீர்க்கதரிசிகளை காட்டிலும் இவர் பெரியவர், தூதர்களை காட்டிலும் இவர் பெரியவர், மோசேயை காட்டிலும் பெரியவர், யோசுவாவை காட்டிலும் பெரியவர். இந்த 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 முதல் அதிகாரங்கள்ல பெரியவர், உயர்ந்தவர், சிறந்தவர் அப்படின்ற பதம் வந்து மறுபடியும் வந்துகிட்டே இருக்கு. அந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் இந்த நிருபத்தின் ஆசிரியர் எழுதுறாரு. ஏன்னா பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு அந்த எபிரேய ஜனங்கள் பழைய ஏற்பாடு கையில வச்சிருந்த அந்த ஜனங்கள் இவங்க வந்து இப்ப புதிய உடன்படிக்கைக்குள்ளாக போறாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய மேன்மையை அறிஞ்சிருக்கணும். இவர்கள் எல்லாரை காட்டிலும் கர்த்தர் பெரியவர், அவர் உயர்ந்தவர், அவர் சிறந்தவர், அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் அப்படின்ற அவருடைய தெய்வீக தன்மையை முழுவதுமாய் வெளிப்படுத்தணும்ன்றதுதான் இந்த ஆசிரியருடைய நோக்கம். அதனால என்ன பண்றாரு, இப்ப ஒவ்வொருத்தரா காமிச்சு கொடுக்குறாரு. நீ வந்து தூதர்கள் பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கிற, கரெக்ட் தான், தப்பு இல்ல. ஆனா அதை விட ஆண்டவர் இவர் பெரியவர். ஏன்னா இவர் ஆண்டவர். மோசே பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்க, பெரிய ஆள் தான். கர்த்தர் அவரை கொண்டு 30 லட்சம் ஜனங்களை வழி நடத்தினாரு 40 வருஷம். பெரிய பெரிய அற்புதங்களை கர்த்தர் அவரை கொண்டு செஞ்சாரு. ஆனா அவரை விட இவரு பெரியவர். தீர்க்கதரிசிகள்லாம் நீங்க பெரிய பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கீங்க, கரெக்ட் தான், அதுல தப்பே கிடையாது. கர்த்தருக்காய் வல்லமையாய் பராக்கிரமமாய் கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தவங்க. ஆனா இவர் தான் கர்த்தருடைய வார்த்தையே. இவர் தான் கர்த்தருடைய வார்த்தை.
அப்ப கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தவங்க பெரிய ஆளா? கர்த்தருடைய வார்த்தையை பெரிய ஆளா? அப்ப இவர் தீர்க்கதரிசிகளை காட்டிலும் இவர் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர். அடுத்தது யோசுவாவ சொல்லிட்டு மோசே உள்ள நியாயப்பிரமாணம் மூலமா என்ன பண்ண முடியல? இளைப்பாறுதலுக்குள்ள போக முடியல. யோசுவா கொண்டு உள்ள போக முடிஞ்சுச்சு. இதுவும் ஒரு திருஷ்டாந்தமாய் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் உங்கள இளைப்பாறுதலுக்குள்ளா கொண்டு போகாது. புதிய உடன்படிக்கை தான் உங்களை இளைப்பாறுதலுக்குள்ளா கொண்டு போகும். அதே யெகோஷுவாவாகிய இயேசு கிறிஸ்து, நம்ம இயேசு அப்படின்றது அந்த யூத எபிரேய மொழியினுடைய கிரேக்க உச்சரிப்புல தான் நம்ம இயேசுன்றோம். யெகோஷுவா, அது யோசுவான்ற பேர் தான். யோசுவாவும் இயேசு ரெண்டும் ஒரே பேர் தான், ஒரே வேர்ட் தான், அதே வார்த்தைகள் தான். இது வேற பேர், அது வேற பேர் இல்ல, ஒரே வார்த்தை தான். இயேசு அப்படின்றது நம்ம கிரேக்க பதத்துல, கிரேக்க உச்சரிப்புல நம்ம சொல்றோம். சொல்லிட்டு இப்ப இந்த 14ஆம் வசனத்துல இருந்து முக்கியமா ஆரம்பிக்கிறாரு. என்ன ஆரம்பிக்கிறாரு? ஆசாரியர்களை காட்டிலும் பெரியவர் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறார். ஆசாரியர்களை காட்டிலும் பெரியவர் அப்படின்னும் பொழுது, ஆசாரியர்களை பற்றி தானே ஒரு ஒரு தெளிவான கண்ணோட்டம் நமக்கு அவசியம். இந்த ஆசாரியர்கள் யாருன்னா, கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் மத்தியஸ்தராய் இருந்தவர்கள். ஆனா நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த ஆசாரியனை பின்பற்றினா, கர்த்தரை விட ஆசாரியனை பின்பற்றினா டேஞ்சர். ஃபர்ஸ்ட் ஆசாரியன் யாரு? ஆரோன். ஆரோன் தான் ஃபர்ஸ்ட் ஆசாரியன் லேவி கோத்திரத்துல. அதாவது யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. அந்த 12 பிள்ளைங்களும் 12 கோத்திரம், 12 கோத்திரமா இருக்கிறாங்க. இந்த 12 கோத்திரத்துல லேவி கோத்திரத்தை கர்த்தர் தனக்குன்னு தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆரோன், மோசே, இவங்கெல்லாம் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க. இந்த லேவி கோத்திரத்துல தான் யார் வரா? ஆரோன் வராரு. இந்த ஆரோன் எப்படிப்பட்ட ஆளா இருக்கிறாரு? நல்ல மனுஷன் தான். அவரை முதலாவது ஆசாரியனா கர்த்தர் நியமிக்கிறாருன்னா உண்மையிலே நல்ல மனுஷன் தான். ஆனா என்னைக்கு இந்த ஆசாரியன் கர்த்தரை நோக்காம ஜனங்களை நோக்குறானோ அன்னைக்கு டேஞ்சரு. ஜனங்களை நோக்கிட்டா, ஜனங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னா, ஜனங்களை கர்த்தரிடத்துல சேர்க்க மாட்டான். கர்த்தரை பார்த்தானா ஜனங்களை கர்த்தரிடத்துல சேர்ப்பான். ஜனங்களை பார்த்தா ஜனங்களை பாதாளத்துல தான் கொண்டு போய் சேர்த்துருவோம். நம்ம எந்த திசையில பார்த்து நடக்கிறோமோ அந்த திசையில தான் நடப்போம். இப்படி திரும்பிக்கிட்டு இப்படியே நடக்க முடியுமா? கீழே தான் விழுவோம். அதே மாதிரிதான் மோசே 40 நாள் போயிட்டு நியாயப்பிரமாணத்தை பெறுறதுக்கு கர்த்தர் சீனாய் மலையில அந்த அந்த காட்சி யோசிச்சு பாருங்க. ஒரு மலை இருக்கு, அந்த மலையில யாரும் தொடக்கூடாது அப்படின்னு கட்டளை வைக்கிறாரு. மீறி யாராவது தொட்டாங்கன்னா செத்துருவான்றாரு. இங்க பார்த்தா மோசே போறாரு. 40 நாள் அந்த மலையின் உச்சியில மிகப்பெரிய ஒரு மேகமூட்டம், இடி, மின்னல் பயங்கரமா இருக்கு. எவ்வளவு ஒரு பயங்கரம் பராக்கிரமமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு காட்சியை கண்டா நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு பெரிய பயமே உண்டாகும். கர்த்தரை குறித்து தான் ஒரு பயமே உண்டாகும். இன்னைக்கு கர்த்தருக்கு குறித்த பயமே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை எவ்வளவு சீரியஸானதுன்ற பயம் நமக்கு அந்த அளவுக்கு இல்ல. ஆனா இது மாதிரி லிட்டரலா ஒரு காட்சியை பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? ஆனா ஜனங்க அதை பார்த்தே பயப்படல. அந்த காட்சியை பார்த்துட்டு அப்படி இருக்கும் பொழுதே மேல போனாரே ஒருத்தர், அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. நீர் எங்களை இது பண்ணுங்க. ஜனங்களுடைய சத்தத்துக்கு இவரு செவி கொடுத்து ஒரு பொன் கன்றுக்குட்டியை செஞ்சு வச்சு இதுதான் உங்களை கூட்டு வந்துச்சுட்டாரு. அது எவ்வளவு இது இல்ல, எவ்வளவு மகிமையான கர்த்தரை அழிவுள்ள ஒரு பொருளுக்கு நியமிச்சிட்டார்ல. தரிசனம் இல்ல. ஆசிரியர் ஆனதுனாலே தரிசனம் பெற்றுட்டான்னு கிடையாது. கர்த்தரை குறித்து தானே வெளிப்பாடு பெற்றுட்டான்னு கிடையாது. நம்ம கர்த்தர் நம்மள ராஜாக்களும் ஆசாரியர்களும் நம்ம மாத்தி இருக்கிறாரு. நம்மள ஆசாரியர்கள் ஆக்கிட்டாரு. சந்தோஷம். ராஜாக்கள் ஆக்கிட்டாரு, ஆசாரியர்கள் ஆக்கிட்டாரு. ஆனா சவுல் போல ஒரு ராஜாவா நம்ம இருந்துடக்கூடாது. இப்படி ஆரோனை போல ஒரு ஆசாரியனா இருந்துடக்கூடாது. ஆஹா, கர்த்தர் என்னை ராஜாவும் ஆசாரியரும் ஆக்கிட்டாரு. உண்மைதான், கரெக்ட் தான். அதை குறிச்செல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். எப்படி அது ஆசீர்வாதங்கள்லாம் இருக்கு. ஆனா விழுந்து போனவர்களாய், தரிசனம் இல்லாதவர்களாய், கர்த்தரை பத்தி ஒரு பிக்சர் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இந்த கர்த்தர் எவ்வளவு மகத்துவமானவர், கர்த்தர் எவ்வளவு மகிமையானவர், கர்த்தர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு சிறந்தவர், எவ்வளவு உயர்ந்தவர் அப்படின்ற தரிசனம் மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா, ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டு இதுதான் உங்களை வழி நடத்துன்னு சொல்ல முடியுமா? அவர் செஞ்சாரு. ஏன்? கர்த்தரை கொடுத்துதானே பிக்சர் இல்ல மைண்ட்ல, மனசுல கர்த்தரை கொடுத்துதானே பிக்சர் இல்ல. அவர் எப்படிப்பட்டவர்ன்ற ஒரு தரிசனம் இல்லாதனால
இப்ப அவரு மோசே வந்து என்னப்பா பண்றேன்னு கேட்டா, எல்லா தங்கத்தையும் உள்ள போட்டேன். தானா வந்துருச்சுன்ட்டாரு. ஆனா நீங்க நல்லா வாட்சி பார்த்தீங்கன்னா, அவர் தான் செஞ்சிருப்பாரு. அவர் தான் செஞ்சிருப்பாருன்னா, அப்படி சும்மா அப்படி கையில செய்ய முடியாது. மோல்டு செஞ்சு, இது இப்படிதான் வரணும்ன்ட்டு மோல்டு செஞ்சு, அத வச்சு, அதுக்குள்ள தங்கத்த உருக்கி ஊத்தி செஞ்சுட்டாரு. எல்லாம் பண்ணிட்டு, இப்ப சொல்ட்டாரு, நான் ஊத்துனேன். தானா வந்துருச்சு. நீ செஞ்சு வச்ச மோல்டுல ஊத்துனா, அது அப்படிதான் வரும். மோல்டு செஞ்சு வச்சது யாரு? இல்ல. எப்படிலாம் பேசுறாங்க பாருங்க. எப்படிலாம் வந்து அந்த இது வந்துருச்சு பாருங்க. தானா வரல. தானா வந்ததுக்கான காரணம் எது? யாரு? இவருதான். இவருதான் ஃபுல்லுத்தையும் என்ன பண்றாரு? மோல்டு செஞ்சு வச்சு அதுல ஊத்துறாரு. பார்த்தா இப்ப வந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால், இப்ப இயேசு கிறிஸ்துவை இந்த ஒரு மகா பிரதான ஆசாரியர் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல இப்ப அணுக ஆரம்பிக்கிறாரு. நீ ஆசாரிய முறைமையின்படி நீங்க இருக்கிறீங்க. அந்த ஒரு ஃபாலோ பண்றீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஆசாரியனே என்ன ஆயிட்டாப்ல? காலி ஆயிட்டாப்ல. அப்படி இருக்கும்பொழுது எந்த மனிதரை பின்பற்றுகிறத விட, நம்ம கர்த்தரை பின்பற்றுகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கர்த்தரை நாம் ஏற்றுக்கொள்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கர்த்தரை நாம் ஆராதிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்றான்னா, அந்த அந்த பிரசங்கம் கர்த்தருடைய வார்த்தையில் அடிப்படை இருக்கா? அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஹீரோயிசத்த நம்ம ஃபாலோ பண்றது கிடையாது. இவருக்கு நான் ஃபாலோவர்ஸ், இவருக்கு நான் ஃபேனு அப்படின்ட்டு ஊழியக்காரங்களுக்கு நமக்கு ஃபாலோவர்ஸ் ஆயும், ஊழியக்காரங்கள நம்ம ஃபேனாவும் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் தான் நமக்கு முன்மாதிரி. கர்த்தர் தான் நமக்கு பின்பற்றத்தக்கதவர். ஊழியக்காரங்களுடைய வார்த்தைகள கர்த்தருடைய வார்த்தைய கொண்டு நம்ம பகுத்து பார்த்து, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். எல்லா பிரசங்கங்களையும் கேள்வி கேட்கணும். கரெக்ட்டா? வசனத்தின்படி கரெக்ட்டா? அப்படின்னு பார்க்கணும். பார்த்து அத அப்ரூவ் பண்ணணும். இதுல மத்தியஸ்தர்ன்றது இன்னைக்கு கிடையவே கிடையாது. மத்தியஸ்தர் நமக்கு இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்ன்ட்டு எந்த மரித்தவர்களை பார்த்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதெல்லாம் ஒரு அறியாமையில தான் செய்றாங்க. வசனம் எங்கேயுமே அப்படி போதிக்கவே இல்ல. ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். இன்னைக்கு சபையே அத ஒத்துக்குச்சு. சர்ச் அது ஒத்துக்குச்சு. கேத்தலிக் சர்ச் அப்ரூவ் பண்ணி சூப்பரா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. கரெக்ட். உண்மையான சத்தியத்த அறிவிக்கிறாங்க. நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரே ஆள் யாரு? இயேசு கிறிஸ்து தான். சில நேரத்துல நம்ம கூடி வரும்போது எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றோம். நம்ம என்ன பண்றோம்? கூடி கர்த்தர்ட்ட தான் ஜெபம் பண்றோம். பதில் தர்றது யாரு? கடவுள் தான். எந்த மனுஷனும் கிடையாது. இவர்கிட்ட மண்டைய கொடுத்தா இவருக்கு நன்மை நினைக்கும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அப்படி ஒண்ணும் கிடையாது. மண்டைய கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த காலத்துல இருந்தாலும் சரி, எந்த சமயத்துல இருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர்ன்றவர் ஒருத்தரு இருந்தாரு. ஆனா பழைய ஏற்பாட்டுல அப்படி இருந்துச்சான்னு கேட்டா கிடையாது. நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையில சேர கடவோம். இப்ப இந்த ஆசாரியர்களை பத்தி தான ஒரு பிக்சர் உங்களுக்கு இருக்கணும். யாத்திராமத்தின் புஸ்தகம் 28, 29 அதிகாரங்கள்ல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆசாரியர்களை கர்த்தர் எப்படி வடிவமைச்சாரு, அவர்களுடைய தலைப்பாகை எப்படி இருக்கணும், அவருடைய மார்பதக்கம் எப்படி இருக்கணும், அவருடைய உடை எப்படி இருக்கணும், அவர் பாதரட்சி எப்படி இருக்கணும், அவங்க என்னென்ன காரியங்களை செய்யணும்ட்டு முழு திட்டத்தையும் கொடுக்கிறாரு. எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. இதுல யோம் கிப்பூர் பாவ பரிகார நாள் அப்படின்ற ஒரு நாள் ஒண்ணு வச்சு, அந்த யோம் கிப்பூர் அன்னைக்கு முதலாவது இந்த ஆசாரியன் தனக்காக பலியிட்டு தன் பாவத்தை போக்கணும். அதுக்கப்புறம் ஜனங்களுக்காக பலியிட்டு ஜனங்களுடைய பாவத்தை போக்கணும். இதுக்கப்புறம் அந்த பலியிட்ட அந்த ஆட்டின் அந்த மிருகத்தினுடைய ரத்தத்தை எடுத்துட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளா போகணும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க கிருபாசனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். கிருபாசனம்னா என்னன்னா உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டியில ஆரோனுடைய துளிர்த்த கோலு, மன்னா, அப்புறம் நியாயப்பிரமாணம் இருக்கும். இந்த பெட்டிக்கு மேல கேருபீன்களுடைய உருவம் இருக்கும். இதுக்கு இடையில இருக்கிற இடம் தான் அந்த கிருபாசனம். இந்த கிருபாசனத்திடல வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஆசாரியர் என்ன பண்ணணும்? போயிட்டு அந்த ரத்தத்தை தெளிக்கணும். பரிசுத்தமாய் அதை ஆசரிக்கணும். அப்ப ஜனங்க கர்த்தரை டைரக்டா அணுக முடியல. அப்படியே டைரக்டா ஒருத்தர் மூலமா தான் அணுக முடியுது. இந்த ஒருத்தர் மூலமா அணுக முடியறது வருஷத்துக்கு ஒரு நாள் தான்.
நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? உடனே ஜெபம் பண்றீங்க. இந்த தேவைக்கு 1 வருஷம் காத்திருந்து, யோம் கிப்பர் வரணும்னு காத்திருந்து, அது வரைக்கும் இங்க அப்படியே வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணணும்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நமக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சுல்ல. அதனால தான் நம்ம சில இதுல ரொம்ப அசால்ட்டா நெனச்சுடுறோம். எப்பவுமே ரட்சிப்பு இலவசம் தான். ஆனா அது மலிவானது கிடையாது. அது அந்த சத்தியம் ரொம்ப ரொம்ப அவசியம். இது ரொம்ப இலகுவா நமக்கு கிடைச்சிறதுனால, நமக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரிய மாட்டுது. அன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஜனங்கள் தங்களுடைய விண்ணப்பத்த கர்த்தர்ட்ட தெரிவிக்கணும்னா, போய் கடவுள போய் பார்க்கவே முடியாது. ஒரு மனுஷன் மூலமா தான் என்ன பண்ண முடியுதோ போவோம். அந்த மனுஷனும் போவானான்னு கேட்டா, கிடையாது. பைபிள்ல இல்ல. ஆனா சில யூத பாரம்பரியங்கள் இருக்கு. அவங்கள வந்து ரோப் கட்டி தான் உள்ள அனுப்புவாங்க. ஏன்னா, உள்ள போன ஆளு ஒரு ஒரு சர்டன் டைம்க்குள்ள வெளிய வரலன்னா, புடிச்சு தான் இழுத்து ஆவணும் வெளிய. ஏன்னா, தூக்க போனவன என்ன பண்ணிருவான்? காலி. அப்ப எவ்வளவு ஒரு பயம் இருக்கும்ல? தேவ பிரசன்னத்துல அண்டையில சேர்றதுக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம பயத்தோடவா போறோம்? தைரியமா போறோம். கர்த்தர் அத குடுத்திருக்கிறாரு. எப்படி போட்டிருக்காரு? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். நமக்கு தேவையான நேரத்துல, அது மிட் நைட்டா இருந்தாலும் சரி, எந்த நேரமா இருந்தாலும் சரி, வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போதா இருந்தாலும் சரி, எப்போதா இருந்தாலும் சரி, அந்த நேரத்துல ஒரு ஆபத்து நேரத்துல நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்ற சமயத்துல தைரியமா, இப்ப பயம் இல்லாம, அன்னைக்கு ஆசாரியன் பயந்து பயந்து உள்ள போனான். இடுப்புல கயிற கட்டிட்டு அனுப்பிச்சாங்க கூட இருந்தவன் கூட. நீ உள்ள போற, வெளிய வருவேன்னு தெரியாது அப்படின்ட்டு அனுப்பிச்சாங்க. இப்ப அந்த பயம் கிடையாது. இப்ப நம்ம எங்க இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும், எல்லா காலத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா சமயத்திலும் இப்ப தைரியமாய் கிருபாசன தண்டையில உள்ள பிரவேசிக்கிறோம். அப்ப எப்படி எந்த அளவுக்கு இந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு பாருங்க. எப்படி இந்த இயேசு கிறிஸ்து இந்த மாம்சத்திற்குரிய பிரதான ஆசாரியரை விட பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவரா இருக்கிறார்ன்ட்டு ஒரு 6 காரியங்கள இங்க சொல்றாரு. எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குரிய பிரதான ஆசாரியர்களாய் இருக்கிறவரை விட இயேசு கிறிஸ்து சிறந்தவர், பெரியவர், உயர்ந்தவர்ன்றதுக்கான ஒரு 6 காரணங்கள, 6 காரியங்கள இங்க சொல்றாரு இந்த ஆசிரியர். 14ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, 4:14ல வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால். இங்க மற்ற ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? பூமியில இருக்கிறாங்க. காணக்கூடிய விதத்துல இருக்கிறாங்க. பிதாவினுடைய பிரசன்னத்துல பூமியில இருந்த ஒரு ஆசரிப்பு கூடாரம்ன்ற ஒரு இடத்துல, அந்த கிருபாசனம்ன்ற இடத்துல வருஷத்துக்கு ஒரு முறை பயந்து பயந்து உள்ள போய் ஜனங்களுடைய பாவத்துக்காக ஒரு டெம்பரரியான சொல்யூஷனாக ஒரு பாவத்தை மூடக்கூடிய ஒரு ரத்தத்தை, ஒரு மிருகத்தின் ரத்தத்தை தெளிச்சுட்டு வராங்க. இங்க இயேசு கிறிஸ்து பரலோகத்துல இருக்கிறாரு. தேவ பிரசன்னத்துல இருக்கிறாரு. தன்னுடைய சுய ரத்தத்தை கொண்டு போயிருக்கிறாரு. அப்ப பரலோகத்திற்கு அந்த வசனத்தை வாசிங்க. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அப்ப இந்த ஆசாரியர், இந்த பூமிக்குரிய ஆசாரியரை விட இவரு பெரியவர். 2வது, இந்த ஆசாரியர், இந்த மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். இதே 14ஆம் வசனத்துல எப்படி போட்டிருக்கு? தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால். அப்ப அவங்க யாரும் தேவகுமாரர் கிடையாது. தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவங்களாம். தேவனுடைய ஊழியக்காரர்களா இருக்கிறாங்க. ஆனா இவரு தேவனுடைய குமாரன். மாம்சத்துல வெளிப்பட்ட தேவன். திருத்துவத்தின் 2ஆம் நபர். அவர் தான் நமக்கு பரிந்து பேசுறாரு. ஜட்ஜே வைக்கிறா வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இது கேஸ் இது. நமக்கு பரிந்து பேசுறாரு. நமக்கு அவர் என்ன பண்றாரு? நமக்காக அவர் என்ன பண்றாரு? பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நமக்காக அவர் அங்க செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. 3வது 15ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவிதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல சொன்ன பிரதான ஆசாரியரு முதல்ல தன்னுடைய பாவத்துக்காக பலி செலுத்தணும். தன்னுடைய பாவத்தை போக்கணும். தன்னை ஃபர்ஸ்ட் கிளென்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் பயந்து பயந்து உள்ள பிரவேசிக்க வேண்டிய
தேவ பிரசனத்துக்கு அணுக முடியுது. அப்புறம் தான் கொஞ்சம் பயந்து பயந்து அதுவும் வெளியே வருவோன்ற நம்பிக்கை கிடையாது. ஆனா இந்த பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? பாவம் இல்லாதவர், பாவம் மற்றவர். இவர் வானத்திலிருந்து இறங்கி வந்துட்டாருன்னோன, இவரு செய்வாரு, என்னால செய்ய முடியுமா? அப்படின்னு நம்ம அப்படி யோசிக்க கூடாது. நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிறார். சிலதுல எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ஸ் வருது. நெகட்டிவானது வருது. பயப்படுறேன். நான் கர்த்தரை விட்டு விலகிட்டேன்னு நினைக்கிறேன். இப்படி நிறைய இது வந்துகிட்டே இருக்கும். இது வரதுனாலே நம்ம பாவத்துக்குள்ளா இருக்கிறோம்னு கிடையாது. எப்பவும் சொல்ற மாதிரி தான். காக்கா வானத்துல வேணா பறக்கட்டும். தலைக்கு மேல பறக்கிறத ஒண்ணும் தடுக்க முடியாது. ஆனா மண்டைக்கு மேல உட்காராம தடுக்கலாம். இயேசு கிறிஸ்துவிட்ட பிசாசு இடைப்பட்டதுனாலே அவர் என்ன பாவம் செஞ்சுட்டவரா இருக்கிறாரா? ஆனா பிசாசுக்கு இடம் கொடுத்தா பாவத்துக்கு உட்பட்டுரும். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அப்பொழுது அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வசனம் எவ்வளவு வசனம் நமக்கு போதிக்குது இல்ல? இயேசு கிறிஸ்துவிட்ட பிசாசானவன் இடைப்படுறான், சோதிக்கிறான். ஆனா வசனத்தை கொண்டு கர்த்தர் என்ன பண்றாரு? அவனை ஜெயிக்கிறாரு. சோதனை இருக்கு, ஆனா அவன்கிட்ட பாவம் இல்லை. நம்மள்ட்ட சில இதுல சோதனை வந்துச்சுனாலே நம்ம என்ன நினைச்சிடுறோம்? பாவத்துக்குள்ள வந்துட்டோம்னு நினைச்சிடுறோம். சோதனை நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசை ஓட விட வேணும். அப்படிப்பட்ட பிரதான ஆசிரியர், நமக்காய் பரிந்து பேசுகிற பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார்ன்ற உறுதி நமக்கு இருக்கணும். அடுத்த 16 வசனம் பாத்தீங்கன்னா, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரப்பட்டோம். இந்த மனித ஆசாரியன் என்ன பண்றான்? பயந்து பயந்து உள்ள போறான். அவனுக்கு நம்பிக்கை கிடையாது, வெளியே வருவோன்ற நம்பிக்கை எல்லாம் கிடையாது. ஏன்னா எப்படி ஆகும், என்ன நடக்கும்னே தெரியாது. எதை தப்பு விட்டோனே தெரியாது. ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல ஜனங்களை கூட்டத்தை பார்த்து ஏதோ ஒரு ஆர்வத்துல செஞ்சு ஏதோ டக்குன்னு இந்த ஒருத்தர் போய் உடன்படிக்கை போயிட்டு டக்குன்னு தொட்டோன்னே கீழே விழுந்து செத்த மாதிரி ஏதோ ஒண்ணு ஆர்வத்துல சரியா கர்த்தருடைய கட்டளைகளை கற்பனைகளை கடைபிடிக்காம செஞ்சுட்டா பிரச்சனை ஆயிருது. உடன்படிக்கை பெட்டிய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா அதுக்குன்னு சில ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, சில வழிமுறைகள் இருக்கு. அதை எப்படி ஃபாலோ பண்ணணும். தாவீதுக்கு எடுத்துட்டு வரும்போது 30,000 பேர் போய் உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வராங்க. இது பண்ணவே இல்லை, அந்த ப்ரொசீஜர் எதுவும் ஃபாலோ பண்ணல. டக்குன்னு இவன் எங்க வீட்டுல தானே இருந்துச்சு, இத்தனை 20 வருஷமா எங்க வீட்டுல தானே இருந்துச்சு, இப்ப போய் கை வச்சோன்னே பட்டுன்னு இறந்து போயிடுறான். இது மாதிரி இந்த ஆசாரியனுக்கு ஒரு பயம், உள்ள போகும்போதே பயந்து பயந்தா போறாரு. ஆனா இந்த பிரதான ஆசாரியர், மகா பிரதான ஆசாரியர், நம்முடைய ஆசாரியர் என்ன பண்றாரு? நம்மளே தைரியமா உள்ள போக வைக்கிறாரு. அன்னைக்கு அந்த பிரதான ஆசாரியன் மனித ஆசாரியன் என்ன பண்றான்? அவனே பயந்து பயந்து உள்ள போறான். மத்த யாரையும் உள்ள கொண்டு வர முடியாது. ஏன்னா அவனே பயந்து பயந்து தான் போறான். இன்னொரு ஆள் எப்படி தைரியம் உள்ள கொண்டு போக முடியும்? ஆனா இவரு தேவனுடைய பிரசனத்துல நம்மள தைரியமாய் உட்பிரவேசிக்க செய்யறாரு. இன்னைக்கு நீங்க தைரியமாய் கிருபாசனத்தில சேர முடியும். நீங்க தைரியமா ஜெபிக்க முடியும். நீங்க தைரியமா கர்த்தரிடத்துல இடைப்பட முடியும். இல்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இதா இருக்கு, நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். இப்ப அப்படிதான் நிறைய இன்டர்செசரி பிரேயர் வைக்கிறோம், பெண்கள் ஐக்கிய ஜெபம் பண்றோம், அதுன்றோம் இதுன்றோம், நம்ம கூடி ஜெபிக்கிறோம், எல்லாம் பண்றோம். எதுக்கு? கூடி கர்த்தர் இடத்துல நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தர் தான். இப்ப யாருமே என்ன பண்ண முடியும்? இப்ப தேவனிடத்துல அணுக முடியும். அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறாரு. அப்படியே 5ஆம் அதிகாரம் ஃபுல்லா அப்படியே ஒண்ணுன்னா வாசிட்டு இருந்தீங்கன்னா 6ஆம் வசனத்துல அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் உறவின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். இப்ப 110ஆம் சங்கீதம் 110ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனத்துல இது இருக்கு. மொத்தம் மெல்கிசேதேக்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் பைபிள்ல. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் பத்தி பைபிள்ல மொத்தம் ஒரு 10 இடத்துல வந்திருக்கு. இதுல பழைய ஏற்பாட்டுல 2 இடத்துல தான் வந்திருக்கு. ஒண்ணு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல வந்திருக்கு. அடுத்தது 110ஆம் சங்கீதத்துல வந்திருக்கு. மீதி இருக்கிறது எல்லாமே புதிய ஏற்பாட்டுல எபிரேயர் நிருபத்துல தான் வந்திருக்கு. அடுத்து இந்த மெல்கிசேதேக்கு கொடுத்து அடுத்த அதிகாரங்களை போகும்போது நம்ம அதை பற்றி இன்னும் நல்லா பார்ப்போம். மெல்கிசேதேக் அப்படின்னா அது 2 வார்த்தை. மலக் சேதாக். சேதாக்னா நீதி. மலக் அப்படின்னா ராஜான்னு அர்த்தம். நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா தான் இந்த மெல்கிசேதேக்கு. இது இந்த டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நம்ம அடுத்தடுத்து போகும்போது நம்ம பார்ப்போம். இங்க இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து ஆசாரியரா இருக்கிறாரு.
ஆனா இயேசு கிறிஸ்து எந்த ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர்? யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர், லேவி கோத்திரம் கிடையாது. ஆனா லேவி கோத்திரத்துல தான் ஆசாரி வரணும். இப்ப இங்க சொல்றாரு, நீ லேவி கோத்திரத்தின் ஆசாரியர்கள் பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கிறப்பா, ஆனா இவரை விட ஒரு ஆசிரியர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் வேற ஒரு முறைமையின்படி வந்திருக்கிறாரு. அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. நீ யூதா கோத்திரத்தின் கூட வேணாம், இஸ்ரவேல் வம்சத்திலே வராத ஒரு ஆளு. ஆபிரகாம் ஒரு காலகட்டத்துல மெல்கிசேதேக் வாழ்ந்தாரு. அப்போ சாலமின் ராஜா எருசலேமுடைய ராஜாவா இருந்தாரு. அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். அதை குறிச்சு படிக்கும்போது நம்ம பார்ப்போம். அந்த காலத்துல ஆபிரகாம் காலத்துல இருந்த ஒரு மனுஷன், அவருக்கு ஆபிரகாம் என்ன பண்றாரு? தசம்பாகம் கொடுக்கிறாரு. இப்ப பெரிய ஆள் யாரு அப்படின்றது அங்கே தெரியுது. இந்த முறைமையின்படி ஆசாரியரா வந்திருக்கிறாரு இயேசு கிறிஸ்து அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா இந்த ஆசாரியர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? நித்திய பிரதான ஆசாரியர். மனித ஆசாரியர்கள் யாரு? எப்படிப்பட்டவங்க? அவங்க நித்தியமானவங்க கிடையாது, அவங்க மாறக்கூடியவங்க. ஆனா இவர் நித்தியமானவர், இவர் நம்பத்தக்கவர், இவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர், சிறந்தவர், உயர்ந்தவர் அப்படின்றத காண்பிக்கிறாரு. அடுத்தது 9ஆம் வசனம், 5ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு இவர் காரணம். நாம நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு இவர் தான் காரணம். பழைய ஏற்பாடு ஆசிரியர்கள் எப்படி இருந்தாங்க? அவங்க டெம்பரரியான ஒரு சொல்யூஷன் ஏற்படுத்தினாங்க. அவங்களே பயந்து தான் போனாங்க. அப்படியே போயிட்டு மனுஷன் திரும்பி வந்தா கூட அந்த சொல்யூஷன் எப்படிப்பட்ட சொல்யூஷனு? டெம்பரரி தான். ஒரு வருஷம் யோம் கிப்பூர்ல இப்படி பலி செலுத்தினவன் அடுத்த வருஷம் போயிட்டு அதான் செலுத்துறேன், பலி செலுத்துறமே, பாவங்கள் தான் போயிருச்சே அப்படி விட முடியாது. மறுபடியும் என்ன பண்ணணும்? பாவ பரிகார நாள்ல தன்னுடைய பாவங்களுக்காக, தன்னுடைய குடும்பத்தின் பாவங்களுக்காக ஏற்ற அதுக்கு அந்த சைஸுக்கு தக்க ஒரு மிருகத்தை பிடிச்சி தலைமையில கையை வச்சு மொத்தம் டிரான்ஸ்பர் ஆகுது. இங்கிருந்து அங்க போகுது. அந்த குற்றமற்ற மிருகத்தினுடைய பலி அங்க செலுத்தப்படுது, ரத்தம் சிந்தப்படுது. இவனுக்கு பதிலாக அந்த மிருகம் கொல்லப்படுகிறத பாக்குறான். இந்த சொல்யூஷன் பாவம் மூடுகிற சொல்யூஷன் டெம்பரரியானது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த ரட்சிப்புன்றது நித்தியமானது. நித்திய ரட்சிப்பை ஒரே பலி, ஏக பலியாக கர்த்தர் இங்க பலியிடப்படுகிறார். அதனால நீங்க தொடர்ந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம குழந்தைகளாய் இராம ஒரு பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களை உடையவர்களுக்கே பூர்ண வயதுக்கே தரும். சில நேரத்துல நம்ம அடிப்படையான காரியங்களை ரொம்ப இலகுவான, கர்த்தர் நல்லவர், வல்லவர், போதுமானவர் இப்படின்ற அடிப்படையான சத்தியங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமான்னு கேட்டா நிச்சயமா அவசியம். ஆனா அதெல்லாம் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். நம்ம வளர வளர இந்த ஒரு சத்தியத்திலேயே நம்ம இருந்துட்டோம்னா நம்மளுடைய வளர்ச்சி என்ன ஆகாது? இருக்காது. இதுதான் நான் ஆசைப்படுவேன், இதுதான் எனக்கு வேணும். 35 வயசு ஆனதுக்கு அப்புறமும் கூட நான் பால் புட்டியில தான் பால் குடிப்பேன் அப்படின்னா எங்கேயோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். இல்ல வளரல, ஆள் மட்டும் தான் வளர்ந்துருக்கு, அறிவு வளரலன்னு அர்த்தம். அப்ப அதுக்கேற்ற உணர்வை சாப்பிடணும், அதுக்கேற்ற செயல்திறன் இருக்கணும். அப்ப சபை எப்படிப்பட்டதா இருக்கணும்? அடிப்படையான சத்தியங்களை உள்ள வச்சுக்கிட்டு அதன் மேல் பில்டு பண்ணதா இருக்கணும், டெவலப் ஆனதா இருக்கணும், வளர்ந்தவர்களா இருக்கணும், சிறந்தவர்களா இருக்கணும், உயர்ந்தவர்களாய் எப்படி கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் நாம இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் போதுமானவருக்கும் அதிகமான தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். நமக்கென்று ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறாரு. நமக்காக பரிந்து பேசக்கூடியவரா அவர் இருக்கிறாரு. நம்மை வழி நடத்தக்கூடியவரா இருக்கிறாரு. நமக்கு உதவி செய்யக்கூடியவரா இருக்கிறாரு. நம்மை பாதுகாக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அவரிடத்துல தைரியமாய் ஜெபிக்க முடியும். அவர் மூலமாய் நம்ம தேவனுடைய பிரசன்னத்துல தைரியமாய் உட்பிரவேசிக்க முடியும். நம்ம அனைவரும் எழுந்து நிற்கலாம்.